எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கிறதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கிறது, இந்த காகத்திற்கு நம்ம எந்த முறையில் சாதம் வைக்கணும், இந்த காகத்துக்கு சாதம் வைக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன ஆசிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், இந்த காகத்திற்கு எந்தெந்த கிழமைகளில் நம்ம சாதம் வைக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய காகத்திற்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, கூடி வாழ்ந்து உண்ணும் பழக்கம் நம்ம காகக்கிட்டேருந்து தான் கற்றுக்கணுங்க. அந்த அளவுக்கு புனிதம் வாய்ந்த காகம். காகத்திற்கு மூலமாக நம்மளுடைய பித்திருக்கள், அதாவது நம்மளுடைய முன்னோர்களோட ஆசி புரிவதாக காலங்காலமாக நம்பப்பட்டு வருதுங்க. காகங்கள் அனைத்துமே பசியார நாம் வைக்கும் உணவு பலவிதமான தோஷங்களை போக்கவும் நமக்கு உதவுது அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. காகமானது சாதம் வைப்பது, அதுபோல் மற்ற பறவைகளுக்கு சாதம் வைப்பது, விலங்குகளுக்கு உணவு வைப்பது மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு சேர்க்குன்னு சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி தினமுமே இரவில் நாய்க்கு சாப்பாடு வைப்பது வைத்து பாருங்க. அது உங்களுக்கு காலபைரவர் உங்களுடன் இருந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் நாம் செய்யும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குங்க. அதுவே நமக்கே தெரியாமல் புண்ணிய கணக்கில் சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்படி ஒரு புண்ணியம் தாங்க காகத்திற்கு சாப்பாடு வைப்பது அப்படிங்கிறது. பண்டிகை காலத்தில் மட்டும் தான் காகத்திற்கு சோறு வைக்க வேணும் அப்படின்னு ஒன்றும் சட்டம் இல்லைங்க. தினமுமே காகத்திற்கு சாதம் வைக்கலாங்க. இது மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்குங்க. காகத்திற்கு சாதம் வைக்கும்போது இந்த தவறை மட்டும் நீங்கள் மறந்தும் செஞ்சிடாதீங்க. இதனால் பாவம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதாவது காகம் மாமிசம் சாப்பிட்டா கூட நாம் காகத்திற்கு உணவு படைக்கும்போது மாமிச உணவை எப்போதுமே படைக்கக்கூடாதுங்க அப்படிங்கிறது ஒரு நியதியாகவே இருக்குங்க. அதே மாதிரி கறி, மீன் போன்ற மாமிச உணவுகள் மீந்து விட்டால் அதை காகத்திற்கு வைத்து விடக்கூடாதுங்க. அதற்கு பதிலாக நாய், பூனை போன்ற விலங்குகளுக்கு நீங்கள் வைக்கலாங்க. ஆனால் காகத்திற்கு உணவு வைக்கும்போது சில கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டியது ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயங்க. அது என்னென்ன, அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்குமே ஒவ்வொரு பண்டிகை காலங்கள்லையும் விசேஷங்களையும் நம்மளுடைய வீட்டில் நைவேத்தியங்கள் படைத்து காகத்திற்கு வைத்ததுக்கு அப்புறம் தான் நாம் சாப்பிடுவோம். இதில் ஆன்மீக ரீதியான நிறைய காரணங்கள் இருக்குங்க. பித்திருக்களோட ஆசி நமக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி முன்னோர்களோட சாபங்கள் நீங்கவும் இது போல் நாம் கடைபிடித்து வரங்க. அதை சரியாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. காகத்திற்கு உணவு வைக்கும்போது அந்த உணவை வேறு எந்த பறவைகள் எடுத்தால் கூட அதில் குறை ஒன்றும் இல்லைங்க. ஆனால் கூட நல்லது தான் நடக்கும். அதை நினைத்து வருத்தப்பட தேவையே இல்லைங்க. ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, காகத்திற்கு தான் நம்ம உணவு வைத்தோம், ஆனால் காகம் வந்து எடுக்கலையே, இதனால் ஏதாவது அபசகுணம் நிகழுமா அப்படிங்கிற கூட பல பேர் யோசிப்பீங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. காகத்திற்கு சாதம் வைப்பது நம்மளுடைய கடமை. எடுப்பதும் எடுக்காததும் பொறுத்து சகுனம் எதுவும் சொல்லப்படவில்லைன்னு சொல்லலாங்க. ஆனாலும் வைக்கும் உணவு எச்சிலப்படாத சுத்தமான உணவாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியங்க. அதே மாதிரி நீங்கள் சாப்பாடு செய்யும் போது சுத்தமாக இருக்கணும். நீங்கள் முதல்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு செய்யுங்க. சாப்பிட்டு மீந்து போன உணவை காகத்திற்கு வைக்கவே கூடாதுங்க. இப்படி வைக்கிறதுனால உங்களுக்கு பாவம் தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சுத்த அன்னத்தை மட்டுமே தினமுமே சமைத்து முடித்த பின்னர் முதல் வேளையாக காகத்திற்கு சிறிது கொண்டு போய் நீங்கள் ஒரு இலை போட்டு அதில் வைங்க. அதே மாதிரி அதோட விட்டு விடாமல் பக்கத்தில் சிறிது தண்ணீர் அருந்தும்படியாக காகத்திற்கு வைக்கிறது இன்னும் சிறப்பான ஒரு விஷயங்க. இதனால் மிகப்பெரிய நன்மைகளும் வாழ்வில் மாற்றங்களும் நடக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி இந்த காகத்திற்கு சாதம் வைக்கிறதுனால முன்னோர்களோட ஆசி மட்டும்தான் கிடைக்குமா, வேற என்ன அதிசயம் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க. காக்கை அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானோட வாகனங்க. அதனால் தினமுமே நம்மளுடைய காக்கைக்கு உணவு வைக்க வேணுங்க. மேலும் நம்மளுடைய முன்னோர்கள் காக்கையின் வடிவமாகவே வந்து நமக்கு அருள் பாலிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால தான் பல பேருமே தினமுமே காக்கைகளுக்கு உணவு வைப்பாங்க. அதிலும் குறிப்பாக அமாவாசை தினத்தில் உணவு வைப்பதை வழக்கமாகவே பலருமே வைத்திருக்காங்க. அதே மாதிரி
சனிக்கிழமைகளில் கூட நிறைய பேர் உணவு வைப்பாங்க. சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய ஒரு தினங்க. அதனால் சனிக்கிழமையில் நீங்கள் உணவு வைக்கிறதுனால உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த பலன்கள் காத்திருக்குங்க. இதோடு மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை தோறுமே விரதம் இருந்து நீங்கள் வழிபடணுங்க. காக்கைகளுக்கு உணவு வைத்ததுக்கப்புறம் தான் உங்களுடைய விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்கிறது ரொம்பவும் ஒரு சிறந்த விஷயங்க. அப்படி நம்ம காகத்திற்கு உணவு வைக்கும்போது மறக்காமல் ஒரு குறிப்பிட்ட உணவை வைக்க வேணும். ஏன் அப்படின்னா அன்றைய நாள் சனிக்கிழமை, அதுவும் சனிப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய நாளுங்க. சனி பகவானின் வாகனமாக திகழ்வது தான் காகம். அப்படிங்கிறதுனால நீங்கள் மறவாமல் இந்த உணவை கண்டிப்பான முறையில் காகத்திற்கு வைக்க வேணுங்க. அதுதான் கருப்பு எள் கலந்த தயிர் சாதம் மற்றும் வாழைக்காய், இவை இரண்டையுமே காகத்திற்கு வைப்பதனால சனீஸ்வர பகவானின் பரிபூரண அருளை பெறுவதோடு முன்னோர்களோட ஆசையையும் நம்மளால் பெற முடியுங்க. இவர்கள் இருவரோட அருளுமே ஆசீர்வாதமும் கிடைக்க பெறுவர்களுடைய வாழ்க்கையில் எந்தவித தடைகளும் ஏற்படாது, பல நன்மைகள் மட்டுமே இவங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு உணவுகளை செஞ்சால் கூட தனியாக காகத்திற்கு வைக்க வேணுங்க என்பதற்காகவே இந்த குறிப்பிட்ட உணவை செய்து காகத்திற்கு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே உண்ண சனீஸ்வர பகவானின் அருளும் முன்னோர்களோட ஆசையும் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி இந்த காகத்திற்கு யார் யாரெல்லாம் உணவு வைக்கலாம், காகங்கள் நம்மளுடைய வீட்டிற்கு வந்து செல்வது நல்லதா, காகத்திற்கு சாதம் வைப்பதால் கிடைக்கக்கூடிய பல நன்மைகளையும் பார்க்கலாங்க. வகை வகையான காகங்கள் இருக்குன்னு. உடம்பெல்லாம் கருமை நிறம் கொண்ட அண்டங்காக்கை, பின்கழுத்தில் சாம்பல் நிறம் கொண்ட மணிக்காக்கை, அடுத்ததாக வெள்ளை காக்கை அப்படின்னு காக்கை வகைகள் நிறைய இருக்குங்க. சனி பகவானின் வாகனமாக சொல்லப்படும் காகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தோடு தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது. அண்டங்காக்கை தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய வீடுகளில் உட்கார்ந்து சாப்பிடுறது எல்லாமே அதை கெட்ட சகுனம் அப்படின்னு அர்த்தமா. அதே போல் ஒருவரோட தலைக்கு மேலே காக்கை தொட்டு விட்டால் குடும்பத்தில் ஏதோ ஆபத்து நடப்பதற்கான ஒரு அறிகுறியாக சொல்லப்படுதுங்க. வெள்ளை காகத்தை பார்ப்பதும் தீய சகுனம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கூட கழுத்தில் சாம்பல் நிற கொண்ட மணி காக்கைகள் நம்மளுடைய வீட்டில் உட்கார்ந்து கரைவது நல்ல சகுனமாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த மணிக்காகம் தினமுமே வீட்டிற்கு வந்து சென்றாலே குடும்பத்தில் வளர்ச்சியும் செழிப்பும் நமக்கு கிடைக்குங்க. வீட்டிற்குள்ள நேர்மறை ஆற்றல் பெருகுகிறது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. காலையிலேயே காக்கையின் சத்தம் கேட்டாலே நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக உங்களுக்கு அமையுங்க. காகமானது நம்மளுடைய வீட்டிற்கு அருகில், வாசலுக்கு அருகில் சத்தமிட்டால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடந்தே தீருங்க. குடும்பத்தில் தம்பதி ஒற்றுமை தழைத்து நிற்குங்க. அதே மாதிரி தடைப்பட்ட சுபகாரியங்கள் அனைத்துமே தடையில்லாமல் நடக்குங்க. குழந்தை பாக்கியம் மேம்படுங்க. சந்ததியினர் வாழ்வும் மிக சிறப்பாக இருக்குங்க. கடன் பிரச்சனையால் தவிக்கிறவங்க எல்லாருமே, தொழிலில் நஷ்டம் ஏற்படுறவங்க, வீட்டில் யாருக்காவது உடல்நலம் குறைபாடு இருக்கிறவங்க தினமுமே காகத்திற்கு நீங்கள் உணவிடுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்படுதுங்க. இது எல்லாமே செய்கிறதுனால, இந்த காகத்திற்கு சாதம் வைக்கிறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. சனி பகவானுக்கு வாகனமாக உள்ள காகனம் அப்படிங்கிறதுனால இறந்து போன ஆத்மாக்கள் காகத்தின் ரூபத்தில் நம்மளுடைய வீடு தேடி வருவதாகவும் சொல்லப்படுதுங்க. அதனாலேயே அமாவாசை தினத்தில் காகத்திற்கு உணவு வைக்கப்படுறாங்க. அதே போல் சனிக்கிழமைகளிலும் விரத தினங்களிலும் படையலிட்டு காகத்திற்கு உணவு வைக்கும் முறையானது இருக்குங்க. சிலர் பரிகாரங்களுக்காகவும் சாப்பாடு காகத்திற்கு வைக்கிறாங்க. அதாவது முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, இதே போல் காகத்திற்கு நாம் சாதம் வைக்கும்போது உணவுகளை வைக்கக்கூடாதுங்க. தீட்டோடு இருக்கும்போது சாதம் வைக்கக்கூடாது. மீதமான உணவுகளை அல்லது எச்சில உணவை வைக்கவே கூடாதுங்க. குளிக்காமலும் காகத்திற்கு சாதம் வைக்கவே கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்குமே மாதவிடாய் காலத்தில் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கவே கூடாதுங்க. அது நமக்கு பாவத்தை தான் சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. காகமானது கிழக்கு தெற்கு பகுதியில் கரைந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது தங்குங்க. தென்மேற்கு பகுதியில் இருந்து காகம் கரைந்தால் பணவரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தென்கிழக்கு பகுதியில் காகம் கரைந்தால் குடும்ப கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேற்கு பகுதியில் காகமானது கரைந்தால் மழை வருவதற்கான அறிகுறியாகவும் சொல்லப்படுது. வடமேற்கு மற்றும் வடக்கில் காகமானது கரைந்தால் எதிர்பாராத நஷ்டம் வந்து விடுமா. நீங்கள் இந்த காக சகுனத்தை கவனிச்சிருக்கீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி சனிக்கிழமை அல்லது அமாவாசை தினங்களில் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கிறவங்களா இருந்தால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க.
உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க. நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆல் வியூஸ் தேங்க்யூ.